பூசணிக்காய் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது. பூசணிக்காய்கள் அவற்றின் வளமான ஊட்டச்சத்து சுயவிவரத்தின் காரணமாக பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகின்றன. அவை வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றுகளால் நிரம்பியுள்ளன. இதய ஆரோக்கியம், பார்வை, நோய் எதிர்ப்பு செயல்பாடு மற்றும் பலவற்றிற்கு பங்களிக்கின்றன. இதய ஆரோக்கியம்: பூசணிக்காயில் உள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளடக்கம் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதனால் இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண் பார்வை: பூசணிக்காய் பீட்டா கெரோட்டினின் ஒரு சிறந்த மூலமாகும். இது உடல் வைட்டமின் ஏ ஆக மாற்றப்படுகிறது. இது நல்ல பார்வையை பராமரிக்க, குறிப்பாக இரவு பார்வைக்கு மிகவும் முக்கியமானது. பூசணிக்காயில் துத்தநாகம், வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, லுட்டீன் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆகியவை நிறைந்துள்ளன. இது உங்கள் பார்வைக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் ஒரு விருந்தாக அமைகிறது. நோய் எதிர்ப்பு: பூசணிக்காயில் உள்ள வைட்டமின்கள் ஏ மற்றும் சி மற்ற ஆக்சிஜனேற்றுகளுடன் சேர்ந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் ஃப்ரீ ராடிக்கல்களிலிருந்து சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் உதவும். செரிமான ஆரோக்கியம்: பூசணிக்காயில் உள்ள அதிக நார்ச்சத்து ஆரோக்கியமான செரிமானத்திற்கு உதவுகிறது. குடல் இயக்கங்களை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் எடை மேலாண்மைக்கு பங்களிக்கும். புற்றுநோய் தடுப்பு: பூசணிக்காயில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள், குறிப்பாக பீட்டா கெரோட்டின், சில புற்றுநோய்களின் ஆபாயத்தை குறைக்க உதவும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பூசணிக்காய் சூடா குளிரா? பூசணிக்காய் சிறந்த சிறுநீர் பெருக்கி மற்றும் குளிர்ச்சியூட்டும் பண்புகளை கொண்டுள்ளது. பூசணிக்காய் முடிக்கு நல்லதா? பூசணிக்காயில் முடி வளர்ச்சிக்கு அவசியமான வைட்டமின்கள் ஏ மற்றும் சி நிறைந்துள்ளன. வைட்டமின் ஏ சருமத்தை உற்பத்தி செய்ய உதவுகிறது. இது உச்சந்தலையை ஈரப்பதமாக வைத்திருக்கிறது மற்றும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இது முடி இழைகளை வலுப்படுத்த உதவுகிறது. பூசணி விதை முடி வளருமா? பூசணி விதைச்சாறு நிறைவுறா கொழுப்பு அமிலங்களின், குறிப்பாக ஒலிக் அமிலம் மற்றும் லினோலிக் அமிலத்தின் வளமான மூலமாகும் என்பதை ஆய்வு விளக்குகிறது. இத்தகைய அத்தியாவசிய அமிலங்கள் 5 ஆல்பா ரிடக்டேஸை தடுப்பதாக கூறப்படுகிறது. எனவே அவை அவற்றின் ஆண்ட்ரோஜன் எதிர்ப்பு விளைவுகள் மூலம் முடி வளர்ச்சி திறனுக்கு பங்களிக்கக்கூடும். பூசணிக்காய் கொழுப்பை குறைக்குமா? பூசணிக்காய் மற்றும் பூசணிக்காய் சூப்புகளில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அதிகமுள்ளன. இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதால் இது எடை குறைக்க உதவுகிறது. பூசணி விதை தினமும் சாப்பிடலாமா? அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் ஒட்டுமொத்த ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியாக தினமும் 1/4 கப் பூசணி விதைகளை உட்கொள்ள பரிந்துரைக்கிறது. இது தோராயமாக 30 கிராம். இந்த அளவு உங்களுக்கு நல்ல அளவு புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், நார்ச்சத்து, துத்தநாகம், செலீனியம், மெக்னீசியம் மற்றும் பிற பயனுள்ள ஊட்டச்சத்துக்களை வழங்கும். பூசணி விதை சாப்பிட உகந்த நேரம்: காலையில் பூசணி விதைகளை சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அவை நாள் முழுவதும் உங்களுக்கு சக்தி அளிக்க உதவும் துத்தநாகம் மற்றும் முக்கிய ஊட்டச்சத்துகளால் நிறைந்துள்ளன. ஒரு கைப்பிடிக்கு 7 கிராம் புரதம் மற்றும் 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்களுடன் நிரம்பிய பூசணி விதைகள் தசைகளை உருவாக்கவும் சரிசெய்யவும் உதவுகின்றன. பெண்கள் பூசணிக்காய் சாப்பிடலாமா? பூசணிக்காய் என்பது பெண்களுக்கு மிகவும் பொருத்தமான பல நன்மைகளை கொண்ட ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். இது சரும ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, எடை மேலாண்மைக்கு உதவுகிறது, மேலும் இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. கூடதாக பூசணிக்காயின் ஒரு அங்கமான பூசணி விதைகள் ஹார்மோன் சமநிலையை ஆதரிப்பதாகவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதாகவும் அறியப்படுகிறது. இது PCOS போன்ற நிலைமைகளை கொண்ட பெண்களுக்கு குறிப்பாக உதவியாக இருக்கும். ஆண்கள் பூசணிக்காய் சாப்பிடலாமா? பூசணிக்காய் மற்றும் பூசணி விதைகள் ஆண்களுக்கு, குறிப்பாக புரோஸ்டேட் ஆரோக்கியம் மற்றும் இனப்பெருக்க செயல்பாடு தொடர்பான பல நன்மைகளை வழங்குகின்றன. பூசணி விதைகள் துத்தநாகத்தின் நல்ல மூலமாகும். இது விந்தணுக்களின் தரம் மற்றும் ஆண் கரு உறுதலுக்கு மிகவும் முக்கியமானது. கூடதாக அவை புரோஸ்டேட் விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பொதுவான நிலையான தீங்கற்ற புரோஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளாசியா BPH அறிகுறிகளை போக்க உதவும். நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.